நல்ல கல்விகள் வேணும் அப்படின்னா, நல்ல எண்ணம் முதல்ல குழந்தைங்களுக்கு குழந்தையிலேருந்தே வரணும். ஒழுக்கம், நடத்தை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். See, the child or youngster want to be good means they have to learn from the beginning, starting. LKG is not writing, UKG is not writing. You have to teach how to behave, how to respect, where to keep your things, how to speak, how to be clean. Everything you have to teach. Don't make the children to write and trust. குழந்தைங்கள குழந்தைகளாக விடுங்க. ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க, நீட்னஸை சொல்லிக் கொடுங்க. இதுதான் கல்வி, அடிப்படை கல்வி. எச்சை எங்கே துப்பணும். இப்போ நம்ம ஆளுகளுக்கெல்லாம் இங்கே சிறுநீர் கழிக்காதுன்னு போர்டு போட்டு அங்கே தான் ஒன்று கடிச்சு வைப்பாங்க. See, if you put board there, don't make urine here, they will do it. Don't put dust here means they will put. இதுதான் நம்மளுடைய தப்பு. ஸோ எங்கே எப்படின்னு கற்றுக்கணும். இப்போ சிக்னல் இருக்குது அப்படின்னா நம்ம நின்றுட்டுருக்கோன்னா நம்ம ஒருத்தர் தானே சொல்லிட்டு டக்குன்னு கிராஸ் பண்ணுறோம். அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஃபுல் ஸ்பீடில் வருவாங்க, சரி நம்ம கடக்கலான்னு. நீங்கள் டக்குன்னு உள்ளே போகும்போது நீங்களும் அடிபட்டு அவங்களும் அடிபட்டு 2 பேருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். அப்போது அந்த ஒரு நிமிஷம் நின்றுட்டு போகிற ஒழுக்கம், பொறுமை நம்மிடத்தில் இல்லை. இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ வெளிநாடுகளில் ஏன் அப்படின்னா அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்படி நடந்துக்கணும், எப்படி உட்காரணும், அந்த கல்வியை முதல்ல கற்றுக் கொடுங்க. பெரியவங்களை எப்படி மதிக்கணும், வயசான காலத்தில் எப்படி பார்த்துக்கணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. அதுதான் கல்வி. அதுக்கப்புறம் தான் பணம் சம்பாதிக்கும் கல்வி. இல்லைன்னா பணம் சம்பாதிச்சு மிஷின் மாதிரி ஆகிட்டு இன்றைக்கி எத்தனையோ பேரை அனாதையாக வெளியில் விட்டு பெற்றவங்களை அந்த சாபத்தை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி வீடு கட்டியும் உங்களை பார்த்துக்கிட்ட அம்மா அப்பாவை நீங்கள் பார்க்கலனா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் எஜுகேஷன்? வாட் யூ லேர்ன்? ஐ எம் டெல்லிங், த டீச்சர்ஸ் have to take the responsible about the children. Don't make the paper decide. Every children has a talent. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு திறமை இருக்கிறது. யாரையும் பாஸ் ஃபெயில் பண்ணி செய்து நோகடிக்காதீர்கள். அதை தான் சொல்வது. ஆம், எல்லோருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கிறது. திறமையாகத்தான் படைக்கப்படுகிறார்கள். அது எது என்று ஆராய்ந்து எடுப்பது ஆசிரியர்களின் வேலை, பெற்றவர்களின் வேலை. அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும்.